100 வருடம் கழிச்சு இந்த ஃப்ரோசன் உடல்கள் எந்திரிப்பாங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா? இதுக்கு பேர் கிரையோனிக்ஸ் ப்ரிசர்வேஷன். வேர்ல்டு வைடா சுமார் 500 மனிதர்கள் கிரையோனிக்ஸ் மூலம் ஃப்ரீஸ் செய்யப்பட்டு வச்சிருக்காங்க. ஏன் இதை பண்றாங்க, எதற்காக பண்றாங்கன்னு தானே யோசிக்கிறீங்க. கிரையோனிக்ஸ்னா இறந்த பிறகு பாடி அல்லது பிரெயினை ஃப்ரீஸ் பண்ணி பாதுகாக்கிறது. டெம்பரேச்சர் -196 டிகிரி செல்சியஸ் லிக்விட் நைட்ரஜன் டேங்க்ல வைக்கிறாங்க. ஒரு மனிதன் இறந்த பிறகு டாக்டர் கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் செகண்டே கிரையோனிக்ஸ் டீம் பிரெயினை செயலிழக்காம பார்த்துக்குவாங்க. இது சாதாரண ஃப்ரீசிங் இல்லை, வெட்ரிஃபிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஒரு டேங்க்குள்ள 4 to 5 பாடி ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. பாடிஸ் தலைகீழாக தான் ப்ரிசர்வ் பண்ணப்படுது. இன்கேஸ் நைட்ரஜன் லெவல் லோவாகிடுச்சுன்னா பிரெயினுக்கு எதுவும் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு இந்த முறையை பயன்படுத்துகிறத சொல்கிறாங்க. சில பேர் நியூரோ கிரையோனிக்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பிரெயினை மட்டும் ப்ரிசர்வ் பண்ணக்கூடியது. மெமரி பிரெயினில் தான் இருக்குன்னு பிலீவ் பண்ணுறாங்க. அதனால தான் நிறைய பேர் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க. மெமரி இருந்தால் மட்டும் போதுமா ஒரு மனிதன் மீண்டும் உயிர் பெற அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பிரெயினை ப்ரிசர்வேஷன் பண்ணவங்க சொல்கிறாங்க, ஃபியூச்சர் டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகுறப்போ வேற ஒரு பாடியில் நம்ம பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகும். பாடி வேணால் வேறையா இருக்கலாம், பட் மெமரி அதே தான் சொல்கிறாங்க. 500 பாடிஸ் இதுவரை ப்ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கு. 3000 பாடிஸ் ஃபியூச்சருக்காக ரெடி ஆகியிருக்கு. கிரையோனிக்ஸ் மூலம் ஃப்ரீ செய்யப்படுற காஸ்ட் எவ்வளோன்னு ஆகும்னு தெரியுமா? 1.5 கோடி to 2.5 கோடி INRல ஹோல் பாடிக்கு. இதே பிரெயினை மட்டும் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு இதில் பாதி ஆகும்னு சொல்கிறாங்க. ஒரு கிரையோனிக்ஸ் டேங்க்குள்ள 4 to 5 பாடி மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுவும் தனித்தனி கேப்சூல்ஸில். ஒரு மனிதன் இறக்க போகிறான்னா அவங்க கூட 1 வீக்காக ஸ்டே பண்ணி இந்த கிரையோனிக்ஸ் டீம் டெத்துன்னு டாக்டர் டிக்ளேர் பண்ணப்பட்ட பிறகு தான் இவங்க ப்ராசஸை ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படியே 100 வருடம் பின்னோக்கி பாருங்க. டெக்னாலஜி எவ்வளோ அட்வான்ஸாக வளர்ந்து வந்திருக்குன்னு பாருங்க. அடுத்த 100 வருடத்தில் சாத்தியமாக நிறைய சான்சஸ் இருக்கு. பட் கிரையோனிக்ஸ் இது சயின்ஸா அல்லது மரணத்துக்கு எதிரான ஒரு கனவா? 100 ஆண்டுகள் கழிச்சு எந்திரிச்சா நீங்களா தான் இருப்பீங்களா? ஒரு வேளை ப்ரிசர்வ் பண்ணுற காஸ்ட் கம்மியாக இருந்தால் நீங்கள் கிரையோனிக்ஸை ட்ரை பண்ணுவீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.